மத்திய அரசு மீன்வள கடல் பொறியியல் பயிற்சி கல்லூரியில் உலக மீனவர் தின நாள் கொண்டாடப்பட்டது. சென்னை ராயபுரத்தில் உள்ள இந்திய அரசின் மத்திய மீன்வள கடல் பொறியியல் பயிற்சி கல்லூரி நிறுவனம் நடத்திய உலக மீனவர் தினம் உயர் அதிகாரி ரவிச்சந்திரன் துணை இயக்குனர் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக பழவேற்காடு முதல் நீரோடி வரை உள்ள மீனவ பிரதிநிதிகள் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட மீனவ நிர்வாகிகள் மற்றும் மீன்வள கடல் பொறியியல் பயிற்சி கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். விழுப்புரத்தில் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒசூரில் வழக்கறிஞர் கொடூரமாக தாக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக விழுப்புரத்தில் நீதிமன்றத்தை புறக்கணித்து 300க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து வழக்கறிஞர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய மாநில அரசுகள் பாதுகாப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டக்காரர்கள் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்துள்ளனர். தொடர்ந்து பல இடங்களில் வழக்கறிஞர்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுவதும் படுகொலை செய்யப்படுவதும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனை தடுக்கும் விதமாக தமிழக அரசும் மத்திய அரசும் உடனடியாக வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை இயற்றிட வேண்டும். வழக்கறிஞர்களுக்கு உரிய பாதுகாப்பிலே வழங்கிட வேண்டும். மேலும் பாதிக்கப்பட்ட வழக்கறிஞர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் தமிழக அரசும் மத்திய அரசும் உடனடியாக நிவாரணம் வழங்கிட வேண்டும். இறந்து போன வழக்கறிஞர்களின் குடும்பத்தாருக்கு அரசு வேலை வழங்கிட வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி விழுப்புரம் வழக்கறிஞர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம். அறந்தாங்கி நகர் பகுதியில் உள்ள கச்சேரி முனி ஆண்டவர் கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நகர் பகுதியில் உள்ள கச்சேரி முனி ஆண்டவர் கோயில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஓசூரில் வழக்கறிஞர் பட்ட பகலில் வெட்டப்பட்ட சம்பவத்தை கண்டித்து தாம்பரம் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் பயிற்சி வழக்கறிஞர் பட்ட பகலில் வெட்டப்பட்ட சம்பவத்தை கண்டித்து வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று கூறி தாம்பரம் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் வளாகத்தின் முன்பு தாம்பரம் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திடீரென வழக்கறிஞர்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றவர்களை பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் தடுத்து நிறுத்தியதால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் செய்தியாளர்களிடம் இதனை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்துள்ளனர். உதகை மலைப்பகுதிகளில் பூத்து குலுங்கும் ஃபிடன்ஸ் பெரிலிஃபோலியா மலர்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை தீட்டுகள் மலைப்பகுதியில் இலையுதிர் காலத்தில் பூக்கும் தன்மை கொண்ட ஃபிடன்ஸ் பெரிலிஃபோலியா மலர்கள் தற்போது அதிகளவு பூத்துள்ளது. வருடத்திற்கு ஒரு முறை பூக்கும் தன்மை கொண்ட இந்த மலர்கள் 1 அடி உயரம் 3 அடி அகலத்தில் மஞ்சள் நிறத்தில் பூத்துள்ள நிலையில் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது. கடலூர் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரில் மீனவர் வாழ்வுரிமை இயக்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரில் மீனவர் வாழ்வுரிமை இயக்கம் சார்பில் சுனாமியால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு அரசால் வழங்கப்பட்ட வீடுகளுக்கும் 18 ஆண்டுகள் கடந்தும் பட்டா வழங்கவில்லை எனவும் உடனடியாக பட்டா வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் உடனடியாக காவல்துறையினர் அதிகாரிகள் 3 நாட்களுக்கு முன்னதாகவே தங்களுக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளது என்றும் ஆர்ப்பாட்டத்தை முடித்துக் கொள்ளுங்கள் என கூறியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. விருத்தாச்சலத்தில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு செய்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஓசூரில் நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு செய்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் எனவும் இனிவரும் காலங்களில் இதுபோல் குற்றச் சம்பவங்களை தடுக்கும் வகையில் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் எனவும் முழக்கங்களை எழுப்பினர். 50 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக தொடர் கனமழை பெய்து வந்தது. இந்த மழையின் காரணமாக மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் சம்பா சாகுபடி பணிகள் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் சம்பா நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் அடுத்த கட்ட நடவடிக்கையாக விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர்.
கும்மிடிப்பூண்டியில் சாதம் வடித்த சூடான கஞ்சி ஊற்றி சிகிச்சை பெற்று வந்த சிறுமி பரிதாபமாக உயிரிழந்தார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே பீகாரைச் சேர்ந்த பிரகாஷ் ரவிதாஸ் என்பவருடைய மகள் நந்தினி என்பவர் சமையல் செய்து கொண்டிருந்த போது சாதம் வடித்த சூடான கஞ்சி ஊற்றி படுகாயமடைந்து சிகிச்சைக்காக சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக நந்தினி உயிரிழந்த நிலையில் இதுகுறித்து கும்மிடிப்பூண்டி சிப்காட் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கும்மிடிப்பூண்டியில் ரயில் நிலையத்தில் 1.5 டன் ரேஷன் அரிசியை கடத்தியவரை போலீசார் கைது செய்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் ரயில்கள் மூலம் ஆந்திராவிற்கு ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் கும்மிடிப்பூண்டி ரயில் நிலையத்தில் சென்னை சென்ட்ரலில் இருந்து சூலூர்பேட்டை செல்லும் ரயிலில் சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது சுமார் 1500 கிலோ ரேஷன் அரிசியை எண்ணூர் பகுதியைச் சேர்ந்த பிரதாபன் என்பவர் கடத்தி சென்ற நிலையில் 1500 கிலோ அரிசியை பறிமுதல் செய்த குடிமைப் பொருள் குற்றவியல் போலீசார் பிரதாபனை கைது செய்து திருவள்ளூர் கிளை சிறையில் அடைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை ஊராட்சியில் புதிய பேருந்து நிறுத்தம் கட்டி முடிக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட படப்பை ஊராட்சி கீழ்படப்பை பகுதியில் பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று புதிய பேருந்து நிறுத்தம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. அதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. தேனியில் 2 மாதங்களில் அறுவடை காணும் மக்காச்சோள பயிர்களை காட்டு பன்றிகள் நாசம் செய்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் கண்டமனூர், ராமச்சந்திராபுரம் உள்ளிட்ட வைகை ஆற்றங்கரையோர பகுதியில் 200 ஏக்கருக்கும் மேற்பட்ட பரப்பளவில் மக்காச்சோள பயிர்கள் பயிரிடப்பட்டு 2 மாதத்தில் அறுவடை காணும் நிலையில் உள்ளன. இந்நிலையில் காட்டு பன்றிகள் மக்காச்சோள தோட்டத்திற்குள் நுழைந்து மக்காச்சோளம் பயிர்களை அடியோடு சாய்த்து நாசப்படுத்தி உள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இதனால் காட்டு பன்றிகளை கட்டுப்படுத்த வனத்துறையினரும் தேனி மாவட்ட நிர்வாகமும் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்காச்சோள விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ஏரியாவில் சுமார் ஒரு 200 ஏக்கர் மக்காச்சோளம் பயிரிட்டு இருக்கு. 200 ஏக்கர் மக்காச்சோளம் பயிரிட்டு இப்போ 2 மாதம் ஆகுது. 2 மாதத்தில் இப்போ கொஞ்சம் பருவத்துக்கு பால் பிடிக்கிற டயத்துக்கு வந்திருக்கு. அந்த பால் பிடிக்கிற டயத்தில் காட்டு பண்ணிக்க டெய்லி இரவில் மிதித்து ஒடிச்சு நாசத்துக்கு அடி பண்ணி கீழே போட்டு போயிடுச்சு. அதை எடுத்து பார்த்தா யாருக்குமே பயன்படுத்த, மாட்டுக்கு கூட அதை பயன்படுத்த முடியாத நிலைமையில் போட்டு போயிடுச்சு. பக்கத்துலலாம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. அவங்கள்ட்ட சொன்னால் எந்த நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியலை. இந்த விவசாயத்தை பாதுகாப்பு இல்லாதனால போன வட்டம் 400 ஏக்கர் பயிரிட்டதில் இப்போ 200 ஏக்கர் தான் பயிரிட்டுருக்காங்க. இப்படியே இந்த நிலைமை போய்கிட்டு இருந்துச்சுன்னா யாருமே விவசாயமே பண்ண மாட்டாங்க. அப்புறம் விவசாயம் பண்ணலைன்னா என்ன பண்ணுறது? போட்ட பயிரை பூரா இப்படியெல்லாம் காலி பண்ணிக்கிட்டு இருந்தால் போட்ட 20,000 செலவு எடுக்கிறது, அங்கங்கே கடனை வாங்கி போட்டிருக்கோம். இந்த கடனை எப்படி அடைக்கிறது? மருந்தை குடிச்சு தான் சாகணும். அதனால் மாவட்ட நிர்வாகம் வனத்துறையும் சேர்ந்து இந்த பண்டிகை தொந்தரவை வரவிடாமல் பாதுகாக்க மாதிரி எங்கள் பாதுகாத்து விவசாயத்தையும் பாதுகாத்து விவசாய மக்களையும் பாதுகாக்கிற மாதிரி அடுத்து விவசாயம் பண்ணுறதுக்கு உற்சாகம் வர்றது மாதிரி ஒரு நடவடிக்கை இருக்க மாதிரி தாழ்மையாக எடுக்கிறீங்க. எதிர்வரும் கோடை சீசனுக்காக உலக புகழ்பெற்ற உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் உள்ள குளங்களை தூர்வாரி தூய்மைப்படுத்தும் பணி துவக்கப்பட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் எதிர்வரும் கோடை சீசனுக்காக பூங்காவில் உள்ள குளங்களை தூர்வாரி தூய்மைப்படுத்தும் பணி தொடங்கியுள்ளது. குளங்களை தூர்வாரும் பணியால் ஜப்பான் பூங்காவிற்கு சுற்றுலா பயணிகள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ள நிலையில் ஓரிரு நாட்களில் பணிகள் நிறைவடையும் நிலையில் குளங்களில் தண்ணீர் தேக்கி வைக்கப்பட்ட பின் பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. செங்கல்பட்டில் மாவட்ட அளவிலான கால்பந்து போட்டியினை திருப்போரூர் ஒன்றிய சேர்மன் SRL இதயவர்மன் துவக்கி வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் பள்ளி கல்வித்துறை சார்பில் நெம்மேலி அரசினர் மேல்நிலைப்பள்ளி ஒருங்கிணைப்பில் 2024-25 ஆண்டிற்கான மாவட்ட அளவிலான போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதில் சிறப்பு அழைப்பாளராக திருப்போரூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் SRL இதயவர்மன் கலந்து கொண்டு மாணவ மாணவியருக்கு வாழ்த்துக்கள் கூறி போட்டியை துவக்கி வைத்தார். அம்பாசமுத்திரம் அருகே வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள மணிமுத்தாறு அருவி பகுதிக்கு நீரின் வரத்து அதிகரித்து கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அருவியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கினால் அருவியில் குளிப்பதற்கு வனத்துறையினர் இன்று 8வது நாளாக தடை விதித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் கஞ்சனூர் அருகே அரிசி அரவை மண்ணடியில் பதுக்கி அரவை செய்யப்பட்ட 2 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது.
விழுப்புரம் மாவட்டம் கஞ்சனூர் அருகே கோழிப்பண்ணை என்ற இடத்தில் முட்டத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த நடராஜன் என்பவர் நடத்தி வரும் அரிசி அரவை மில்லில் கள்ளசந்தையில் வாங்கிய 2 டன் ரேசன் அரிசி கண்டுபிடிக்கப்பட்டது. அரிசியை பறிமுதல் செய்த போலீஸ் அரவை மில் உரிமையாளர் நடராஜன் என்பவரையும் கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். காவிரி கரையோரங்களில் பெய்த மழையின் காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 10,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பாலும் தொடர்ந்து பெய்து வரும் மழையாலும் நீர்வரத்து வினாடிக்கு 10,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இந்த நீர்வரத்து காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் உள்ள 5 அருவி, சீனி அருவி, மெயின் அருவி ஆகிய அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. குடியாத்தம் அருகே ஏரியில் அழுகிய முட்டைகள் மற்றும் மாட்டிறைச்சி கழிவுகள் கொட்டிச் செல்வதால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த பாக்கம் ஏரியில் சில நாட்களாக மர்ம நபர்கள் அழுகிய முட்டைகள், மாட்டிறைச்சி கழிவுகள் ஆகியவற்றை கொட்டிச் செல்வதால் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டு வைத்துள்ளனர். மேலும் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் துர்நாற்றம் வீசுவதால் நோய் தொற்று அபாயம் ஏற்படுவதாக குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஒன்றியத்துக்குட்பட்ட பகுதிகளில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஒன்றியத்துக்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்ற உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். மக்கள் வைத்த கோரிக்கைகள், தேவைகள் குறித்து உடனடியாக அந்தந்த துறைகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மேலும் நிதி சார்ந்த திட்டங்கள் குறித்து மக்களிடமிருந்து எந்த புகார் வரக்கூடாது என உத்தரவிட்டார். கோவில்பட்டி அருகே மதுரை கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் அரசு பேருந்து சாலையின் நடுவே தடுப்பு சுவர் மீது மோதி விபத்துக்குள்ளானது. தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு அருகே தேசிய நெடுஞ்சாலையில் அரசு பேருந்து தடுப்பு சுவர் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பேருந்தில் பயணம் செய்த 52 பயணிகள் காயமின்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். கொடைக்கானல் ஏரியில் போதையில் அட்டகாசம் செய்த இளைஞரால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஏரியில் போதையில் மதுரையைச் சேர்ந்த கார்த்திக் என்னும் இளைஞர் நட்சத்திர ஏரியில் குதித்து குளிக்க முயன்றதில் அதிக போதையினால் நீச்சல் அடிக்க முடியாமல் காப்பாற்றுங்கள் என கத்திக்கொண்டே கரை சேரும் வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது. மேலும் அங்கு பதறியடித்து சென்ற பொதுமக்களிடம் அந்த இளைஞர் வாக்குவாதத்தில் ஈடுபடும் காட்சிகளும் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. கரூரில் மாவட்ட அலுவலகங்கள் முன்பு அனைத்து ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினம் அரசு பள்ளியில் பணிபுரிந்த ஆசிரியர் ரமணி ஓய்வறையில் இருந்தபோது குத்தி கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் கரூர் மாவட்ட ஆசிரியர் அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள மாவட்ட அலுவலகங்கள் முன்பு அனைத்து ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் அரசு பள்ளி ஆசிரியர்கள் 50க்கும் மேற்பட்டோர் இதனை கண்டித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய தார்ச்சாலை அமைக்கும் பணி மற்றும் தரைப்பாலம் அமைக்கும் பணியின் போது முன்னெச்சரிக்கை செய்யும் அறிவிப்பு பலகை வைக்க கோரிக்கை எழுந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் கிராமத்திலிருந்து மேல் பாலானந்தல் கிராமத்திற்கு தற்போது புதிய தார்ச்சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தரைப்பாலம் அமைக்க பள்ளம் தோண்டி கட்டுமான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் பணி நடைபெறுவது குறித்து அறிவிப்பு பலகை மற்றும் எதிரொலிப்பான் உள்ளிட்ட எவ்வித முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவும் வைக்காததால் அந்த வழியாக செல்லும் வாகனங்கள் விபத்தில் சிக்கும் அபாய நிலை உள்ளதால் அறிவிப்பு பலகை மற்றும் எதிரொலிப்பான் வைக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அறந்தாங்கி அருகே கனமழையால் வீடு ஒன்று இடிந்து விழுந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் அங்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள கண்டிச்சான்காடு பகுதியில் நேற்று கனமழையால் கணேஷ் என்பவர் வீடு இடிந்து சேதமானது. இதனைத் தொடர்ந்து இதை அறிந்த அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினர் ST ராமச்சந்திரன் கொட்டும் மழையும் பொருட்படுத்தாமல் நேரில் சென்று ஆய்வு செய்து நிதி உதவி வழங்கி ஆறுதல் கூறினார். 57வது தேசிய நூலக வார நிறைவு விழாவில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினர்.
கடலூர் மாவட்ட மைய நூலகத்தில் நடைபெற்ற 57வது தேசிய நூலக வார நிறைவு விழா மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் தலைமையில் கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன், மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா ஆகியோர் முன்னிலையில் இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 57வது தேசிய நூலக வார விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். விருத்தாச்சலத்தில் குடிநீர் குழாய் உடைந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணாகி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஜங்ஷன் சாலையில் அமைந்துள்ள LIC அலுவலகம் எதிர்ப்புறம் செல்லும் ஆலடி சாலையில் நகராட்சி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் இருந்து வரக்கூடிய குடிநீர் குழாய் உடைந்து 6 போல் குடிநீர் வீணாகி சாலையில் நாள்தோறும் ஓடுகிறது. இது குறித்து நகராட்சி நிர்வாகத்திடம் முறையிட்டும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டும் அப்பகுதி மக்கள் இதனை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே விவசாயிகள் சுமார் 500 ஏக்கருக்கு மேல் நெற்பயிர் விவசாயம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் இரவு நேரங்களில் காட்டுப்பன்றிகள் பயிர்களை நாசம் செய்து வருவதால் மாவட்ட நிர்வாகம் காட்டுப்பன்றிகளை பிடித்து அப்புறப்படுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானலில் அடர்ந்த பனிமூட்டம் காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடுமையான பனிமூட்டம் நிலவி வருகிறது. இதனால் பனிமூட்டத்தால் 2 சக்கர வாகனம் முதல் 4 சக்கர வாகனம் வரை முகப்பு விளக்கை எரியவிட்டபடியே வாகன ஓட்டிகள் சென்று வருகின்றனர். இதனால் அப்பகுதி பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. கனமழை காரணமாக பேருந்து நிலையத்தில் முழங்கால் அளவு தண்ணீர் தேங்கியுள்ளதால் பயணிகள் அவதியடைந்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் தற்போது வரை விட்டுவிட்டு மிக கனமழை பெய்து வருகிறது. இதனால் ராமநாதபுரம் நகர் மற்றும் புறநகர் பகுதியில் உள்ள தாழ்வான இடங்களில் மழைநீர் குளம் போல் தேங்கி முழங்கால் அளவு தண்ணீர் தேங்கியுள்ளதால் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் மருத்துவ கழிவுகளை முறையாக அகற்றப்படாமல் சாலையில் குப்பைகளை கொட்டிச் செல்லும் அவல நிலையில் உள்ளது. சென்னையை அடுத்த குரோம்பேட்டை பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளுக்கு பயன்படுத்தப்படும் மருத்துவ கழிவுகள் அனைத்தும் 4 குப்பை தொட்டியில் கொட்டி நிரம்பி அந்த குப்பை தொட்டி சுற்றியுள்ள பகுதிகளில் மருத்துவ கழிவு உள்ளிட்ட அனைத்து குப்பைகளும் கொட்டி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் மருத்துவமனை வளாகம் முழுவதும் துர்நாற்றம் வீசி வருவதாகவும் இது குறித்து மருத்துவமனை நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் மருத்துவ கழிவுகள் குப்பை தொட்டியில் நிரம்பிய பின்னும் அகற்றாமல் அதை சுற்றி குப்பைகளை மருத்துவமனை நிர்வாகம் வீசி வருவதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.